நீங்க செய்யணும்னு சொன்னீங்க, செஞ்சு கொடுத்துட்டா இதுக்கு மேல உங்களோட இதுன்னு சொல்லிட்டு நான் ஓரமா நின்னுட்டேன். சேல்ஸே ஆகல. ஒரு 3/4 மணி நேரம் சேல்ஸே ஆகல. 20 kg பண்ணிட்டு இருக்கேன். 20 kg இப்போ மார்னிங் 20 kg, நைட் 20 kg. நைட்டு போடுறீங்களா? ரெசிபிலாம் எதுவுமே இல்லைண்ணா. ஜபர் பையா நான் அவங்க வீடியோ பார்த்து தான் கற்றுக்கினதே. ஒரு 2 கிலோன்றதே வந்து நம்ம வீடு நார்மலாக செய்வோம். அந்த 2 கிலோ பர்ஃபெக்டாக வரணுன்றதுக்காகவே ஒரு 10 டைம்ஸ் கிட்ட செஞ்சு பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் ஷை ஆகிட்டு உக்காந்துருந்தீங்களே, இப்போ ஷைலாம் இல்ல, பழகிடுச்சு. பழகல, கெத்தா இருக்கு. நாங்க நிக்கிறது கெத்து சொல்ல. என்ன மாதிரி பெண்கள் வந்து வெளியில வரான்னு சொல்றாங்கல்ல, அப்ப என் மூலியமா இப்ப என்ன பார்த்துட்டு வர சொல்லுமா, அப்ப எனக்கு என்ன அது பெருமை. அப்ப நம்மள மாதிரி நிறைய பெண்கள் வந்து இப்ப வெளியே வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன பரவாயில்ல. நம்மளால இப்ப ஒரு 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேர் 100 பேர் ஆகும், 100 பேர் 1000 பேர் ஆகும்ல. விமன் அந்த பரவாயில்ல, நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. இது ஒரு 4 மாசமா 4 மாசமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க தான் பெரிய கஸ்டமரு. அப்படியா? இப்போ வந்து இந்த 50 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் அவங்க பேஜ் வந்து பிரியாணி கடை போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு சாப்பாடு. நீங்க ரிலேட்டிவ் கிடையாதா? மக்களே, இன்னைக்கு உணவு வேட்டைக்காக நம்ம சூப்பரான ஒரு ஷாப்பை தான் ரிவ்யூ பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி. யாருங்க அந்த ஜபார் பாய்? இந்த ஜபார் பாயால வீட்டில் இருக்க சின்ன பசங்கள்ல இருந்து, ஸ்கூல் பசங்கள்ல இருந்து, காலேஜ் பசங்கள்ல இருந்து, அதுவும் இல்லாம வேலைக்கு போற ஆம்பளைங்கள இருந்து எல்லாருமே எத்திராஜி கடை வாசல்ல டபரா, கரண்டி, வெயிட் மிஷின் வேணும்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிக்கிறாங்களாம். அதுவும் 2 கிராம் பட்டை, லவங்கா, ஏலக்காய் வச்சு நின்றுட்டு இருக்காங்களாம். அங்க இருக்க கடையில இருந்து ஒரே ஃபோன் காலுங்க. எனக்கு சும்மா ஜாலி பண்ணேன். ஜபார் பாய், உங்கள் வீடியோவை பார்த்துட்டு நிறைய ஆம்பளைங்க இப்போ குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் லேடிஸ் மட்டும் தான் சமைக்கணுன்ற மாடல் போயிட்டு இப்போது ஜென்ஸ் எல்லாருமே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் போடுங்க. நிறைய ஆம்பளைங்க இதை பார்த்து குக் பண்ணுவாங்க. நிறைய பேர் ப்ராக்டிஸும் பண்ணிப்பாங்க. அது எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நானும் உங்களோட டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இந்த கதையை நான் எதுக்காக இப்போ நான் சொன்னேன்னா, இப்போ நம்ம போய் ரிவ்யூ பண்ண போகிறோம்ல, அந்த ஷாப்புக்கும் ஜபார் பாய்க்கும் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஜபார் பாய் வீடியோ பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி அவங்களே ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ வந்து ரோட் சைடில் சிஸ்டர் பிரியாணின்ற ஒரு ஷாப்பை குரோம்பேட்டில் வச்சுருக்காங்க. அந்த ஷாப் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் கூட்டம் பெருசாக இருக்கும். அப்படி என்ன தாண்டா அந்த பிரியாணியில் இருக்குன்னு சொல்லி தான் நான் அங்கே போய் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஐ வில் கோ தேர் அண்ட் கண்டினியூ தி வீடியோ. லெட்ஸ் கோ. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு விக்கி ஃபுட் அண்ட். ஃபைனலாக குரோம்பேட்டில் இருக்க அந்த சிஸ்டர் பிரியாணி ஷாப் வந்தாச்சு. பின்னாடி கரெக்டாக 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் கரெக்டாக 12 மணிக்கு வந்தாச்சு. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரோம்பேட் பாலாஜி ஹாஸ்பிட்டல் காலேஜ்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் ஷாப் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? ஸோ நம்ம டேரெக்டாக அவங்ககிட்ட போய் பேசிடலாம். வாசனையே கமகமான்னு இருக்கு. என்ன பிரியாணி போட்டுட்டு இருக்கீங்க சிஸ்டர்? சிக்கன் பிரியாணிண்ணா. எவ்வளோ கேஜ் இது பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நாளைக்கு? 20 kg பண்ணிட்டு இருக்கேன். 20 kg. இப்போ மார்னிங் போடுறீங்க, 20 kg, நைட் 20 kg. நைட்டு போடுறீங்களா? நைட்னா என்ன டைமிங்? 7 o'clock. ஓகே, கரெக்டாக இது எந்த லொக்கேஷன் இதுன்னு சொல்லுங்க. இது குரோம்பேட்ல இருந்து ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்க இருந்து 3rd கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகே. நான் இன்னைக்கு 11:30க்கு வந்துட்டோம். சண்டேனா 11:30க்கு வந்துட்டோம். 11:30க்கு வந்துட்டீங்க. நீங்க 2 o'clock சொன்னா நான் 2 o'clock வந்துட்டேன். ஆமா, இல்ல மத்த டைம்ல வந்து 12 o'clock. சண்டேனால க்ரௌட் அதிகமாயிடும். அதனால வந்து கொஞ்சம் ஒரு 1/2 hour பிஃபோர் வந்துரும் சண்டே மட்டும். ஃபர்ஸ்ட் எங்களோட ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. ரொம்ப ப்ரெஷர் பண்ணி தான் பார்ப்போமே சொல்லிட்டு தான் விளையாட்டா பண்ணி பார்த்தோம். இப்போ ரோட் சைட் ஃபுல்லாக யாருமே அந்த அளவுக்கு லைக் பண்ண மாட்டாங்க. சரி, இது ஹோம்மேடுன்னு சொல்லும்போது சில பேர் யோசிப்பாங்க, சிக்கன் பிரியாணி வந்து ஹோம்மேட் சொல்றாங்களே எப்படி இருக்கும் இதற்கு எல்லாமே யோசிப்பாங்க. இப்போ கடைனாக்கும் நம்பி வாங்கிடுவாங்க. இப்போ வெளியே அவுட் ஃபுட் அப்படின்னும் போது வந்து யோசிப்பாங்களே எல்லாருமே எப்படி வாங்க. அதுவும் நான் ஃபர்ஸ்ட் 2 kg தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். ஒருத்தவங்க நம்ம கன்சியூம் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்கள் எதுவுமே வந்து நாங்கள் போடலை, அஜினமோட்டோ எசன்ஸ் எதுவுமே கிடையாது. எங்கள் ஃபுட்டு அவங்களுக்கு ரீச் பண்ணுறதே கஷ்டமா இருந்தது, ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு கொஞ்சமாக புரிய வச்சு அதுக்கப்புறம் தான் நல்லது வந்து. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு பிரியாணி சேல் பண்ணியிருப்பீங்கல்ல, ரோட் சைடில் நின்று சேல் பண்ணணும்ல, அது எவ்வளோ டஃப்பாக இருந்தது? ரொம்ப டஃப்பாக இருந்தது. நாங்கள் ஒரு 6:30க்கு வந்தோம். ஈவினிங்கா? ஆமாம், ஈவினிங் ஃபர்ஸ்ட் போட்டு வந்து சண்டே ஈவினிங் வந்து 6:30க்கு வந்தோம். 7:15 தான் ஒரு பிரியாணியை போச்சு. 3/4 மணி நேரம் கிட்ட அப்படியே சும்மா தான் நின்றுட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் எங்கள் ஹஸ்பண்ட் நின்றுட்டு இருந்தாரு.
நான் செஞ்சு கொடுக்குறதோட சரி நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் நான் ஓரமாக போய் உட்காந்துட்டேன். நான் எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு, வேண்டாம் நான் செஞ்சு நீங்க செய்யணும்னு சொன்னீங்க, செஞ்சு கொடுத்துட்டா இதுக்கு மேலே உங்களோட இதுன்னு சொல்லிட்டு நான் ஓரமாக நின்றுட்டேன். சேல்ஸே ஆகலை, ஒரு 3/4 மணி நேரம் சேல்ஸே ஆகலை. அதுக்கப்புறட்டு என்ன பண்ண, என்னடா இது நம்ம உழைப்பு போட்டிருக்கோம், பைசா போட்டிருக்கோம், சேல்ஸே ஆகலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறட்டு வந்து நான் வந்து நின்றுட்டு வரவங்க எல்லாரையும் வாங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களையும் கூப்பிட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க இல்லைம்மா வேணாம்மா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் ஒரு 22+ இருக்கும். அவங்க வந்து வாங்கிட்டு உங்களுக்காக நான் ப்ரே பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர். அவங்க நீங்க மறக்கவே மாட்டீங்களா? மறக்கவே மாட்டேன். உங்களுக்காக நான் ப்ரே பண்றேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப எப்படி சொல்ல, அவங்க சொன்ன வார்த்தை ரொம்ப சந்தோஷமா. எனக்கு யாரும் என்னது முன்னே தெரியாது, ஆனா உங்களுக்காக நான் ப்ரே பண்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுட்டுன்னு சொல்றீங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எங்களுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா, சரி ஓகே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கக்கா, கண்டிப்பா ரீச் ஆகும், நல்லா பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, சில பேர் வந்து படிச்ச பொண்ணுன்னு இப்படி செய்யலாமா, வேற என்ன ஆஃபீஸ் வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனா அப்படிலாம் யாருமே இது பண்ணல. எல்லாமே வந்து செய்யறாங்களே, சொல்லி நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதேமாதிரி மற்ற நம்மளோட வீடியோஸ் பார்த்து நிறைய பெண்கள் வந்து படிச்சவங்களே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னாக்கா, எல்லாமே மோட்டிவேஷனா இருக்கு. நேற்று கூட ஒருத்தவங்க வந்தாங்க, வீடியோ எடுத்துட்டு போறவங்க வந்தாங்க, என்னைய பார்த்து சொல்லிட்டு போனாங்க, உங்களை பார்த்து நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க, உங்களோட ஸ்பீச் வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேஷனா இருக்கு. எங்களோட பிரியாணி கல்வி ரீசார்ஜோ இல்லையோ நல்லாவே ரீசார்ஜ் இருக்கு மக்களுக்கு. நான் 2 கிலோ ஆரம்பிச்சு இப்போ 20 கிலோ நாங்கள் நல்லா க்ரோத் தான் எங்களுக்கு. நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, நல்லாவே ரீச் ஆயிருக்கு. அதுவே எல்லாமே வந்து மோட்டிவேஷனா இருக்கு. நீங்க ஒரு பொண்ணு படிச்சிருந்து நீங்க வெளியே வந்து பண்ணது எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பர்சனலாவே கால் பண்ணி சொல்றாங்க. நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்லை, எங்க வீட்டுல ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணாங்க, தள்ளி விட்டாங்க, நான் அதுல இருந்து அப்படியே தாவி குதிச்சு அப்படியே வந்து இப்படி கொஞ்சம் வந்துட்டேன். அதே மாதிரி வந்து எல்லா வீட்லையும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ரெசிபிலாம் எதுவுமே இல்லைண்ணா, ஜபர் பையா நான் அவங்க வீடியோ பார்த்து தான் கத்துக்கினதே. ஒரு 2 கிலோன்றதே வந்து நம்ம வீட்டு நாமளும் செய்வோம், அந்த 2 கிலோ பர்ஃபெக்டா வரணுன்றதுக்காகவே ஒரு 10 டைம்ஸ் கிட்ட செஞ்சு பார்த்துருக்கோம். அது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம ப்ராக்டிஸ் தான். நம்ம எதுவுமே தெரியாம போய் நம்ம ஒரு இடத்துல நம்ம ஃபீல்ட்ல போறோம்னா ஒன்று எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், இல்லை தெரிஞ்சவங்க நம்ம கூட இருக்கணும், இல்லை கற்றுக்கிட்டு அதில் போய் இருக்கணும். நான் வந்து ஒரு 2 கிலோவுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கே வந்து அவ்வளோ வாட்டி நான் ட்ரைன் பண்ணி அடி பிடிக்காம வந்து அதுக்கப்புறம் வந்து என்னக்கா 2 கிலோ செய்யறது பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் ஒரு கிலோவை ஏற்றுற பார்த்தீங்களா, அது செய்யதான் பெரிய டாஸ்காக இருந்தது. அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் இருந்தது. நிறைய பேர் வந்து மெசேஜ்லாம் கமெண்ட்லாம் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா, அப்போ நானே என்ன பண்ணுவேன்னாக்கா கமெண்ட்ஸில் போடுவேன், இத்தனை கிலோ செய்யும் போது எப்படி தண்ணி அளவு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு கேஜுக்கு இவ்வளோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. பர்சனலாகவே கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி தரேன் உங்களுக்கு. அப்படி நிறைய பேர் என்னன்னாக்கா, உங்களுக்கு இந்த ஃபீல்டு உங்களுக்கு அனுபவமே இல்லை, நீங்கள் இந்த அளவுக்கு செய்கிறீங்க, 20 kg செய்றீங்கன்னா பெரிய விஷயமா இருக்கு, என்னால் முடிஞ்ச நான் வந்து ஒரு செஃப்பாக இருக்கேன், என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து அவங்க வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் ஷை ஆகிட்டு உட்காந்துருந்தீங்களே, இப்போ ஷைலாம் இல்ல, பழகிடுச்சு, பழகல, கெத்தா இருக்கா. ஓகே, பெருமையா நிறைய பேர் வராங்க. ஆமாண்ணா, இப்ப கெத்தா இருக்குன்னு ஏன் சொல்றேன்னாக்கா, இப்ப நான் இங்க நிக்கிறது கெத்து சொல்ல, என்ன மாதிரி பெண்கள் வந்து வெளியில வரான்னு சொல்றாங்கல்ல, அப்ப என் மூலியமா இப்ப என்ன பார்த்துட்டு வரேன்னு சொல்லுமா, அப்ப எனக்கு என்ன அது பெருமை. அப்ப நம்மள மாதிரி நிறைய பெண்கள் வந்து இப்ப வெளியே வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன பரவாயில்ல, நம்மளால இப்போ ஒரு 10 பேர் வந்தாலும் அந்த 10 பேர் 100 பேர் ஆகும், 100 பேர் 1000 பேர் ஆகல. விமன் என்டர்பிரனர் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. நிறைய பேர் கால் பண்ணி கேட்கறாங்க, நான் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு எதனா ஐடியா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஐடியான்றது யாரும் யாருக்கு கொடுத்தாலும் எதுவுமே வராது, சுட்டு போட்டாலுமே வராது. நமக்குள்ள செல்ஃபா நம்மளே நம்ம மோட்டிவேஷன் பண்ணா மட்டும்தான் முடியும். ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டி நான் சோர்ந்து போகும்போது என்னை நானே தான் மோட்டிவேஷன் பண்ணுவேன், இப்படி பண்ணாத, இப்படி பண்ண, இதுதானே சரி பரவாயில்ல விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே மோட்டிவேஷன் தான். அதே மாதிரி என்ன பார்த்து நிறைய பேர் வரும்போது ரொம்ப ஆசையாகவும் இருக்கு, எப்படி சொல்றது, ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. இப்போ நிறைய விமன் என்டர்பிரனர் வெளியில வராங்க, இப்போ படிச்சிருந்து வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, மேரேஜ் ஆயிடுச்சு வீட்டுக்குள்ளே இருக்காங்க, குழந்தைங்க வந்துருச்சு அப்படின்னு இருக்காங்க. ஆனால் உங்க ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்றாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்றதை பார்த்து மற்றவங்க ஹஸ்பண்ட் வந்து அதே மாதிரி அவங்களுடைய ஒய்ஃப்க்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்றாங்க, இந்த மாதிரி உங்களை பார்த்து உங்க வீடியோ பார்த்துட்டு என்னுடைய ஹஸ்பண்டும் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க, ரொம்ப உங்களால எங்களுக்கு ஒரு லைஃப் கிடைக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க எல்லாரும். இப்போ பிரியாணி என்ன பிரைஸ் போட்டுட்டு 130. 130ஆ? கோட்டர்னா கோட்டர் 80. 80க்கும் கொடுக்குறீங்க, 130க்கும் கொடுக்குறீங்க. நோ அஜினோமோட்டோ எதுவுமே கிடையாது, கரெக்டா? ஆமாண்ணா.
வீட்டில் செய்கிற அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கா? வீட்டில் செய்யறது அதான் சொல்ல வாசனையும் நல்லா சூப்பராக இருக்கு. வெறும் பிரியாணி மட்டும் தானே? பிரியாணி 65 பிரெட் அல்வா எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கா? காம்போ அந்த மாதிரியும் பண்ணுறீங்க? அது எவ்வளோ? அதான் இது 30 அது 30 பிரியாணி மொத்தம் 190 வந்துடும் எல்லாமே. நம்மளோட திறமை நம்ம தான் வெளியே கொண்டு வரணும். என்னால முடியும்ன்ற இப்போ எங்க வீட்லயே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நோ தான் சொன்னாங்க. என்னால முடியும்ன்ற விஷயத்த நான் வைராகமா இருந்து நான் காட்டுனால இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி எல்லாருமே நம்ம என்னால முடியும்ன்ற விஷயத்த நம்ம வந்து வெளிப்படுத்த மாட்டோம். ஆனா வெளிப்படுத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல, அது வீட்டுல இருக்கவங்க கொடுத்தா மட்டும்தான் வந்து பெண்கள் வந்து வெளியில வர முடியும். வேற லெவலில் ஸ்வீட் கொடுத்தாங்க. ஓகே, நம்ம அவங்க கிட்ட இருந்து அவங்களோட ஹோம்மேடான பிரியாணி வந்து அந்த கோட்டர் பிளேட்னு சொல்கிறாங்கல்ல, அதை சாப்பிட்டு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஃபுல் பிரியாணி வாங்கி சாப்பிட்றாங்க. நான் அந்த கோட்டர் பிளேட் எவ்வளோ குவான்டிட்டி வருதுன்றதை காட்டுறேன். டேஸ்ட் வைஸும் நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சார் தேங்க்ஸ். சரி, எனக்கு கோட்டர் பிளேட் மட்டும் கொடுங்க. ஓகேவா? எவ்வளோ சிக்கன் வரும்? ஒரு பீஸ் வரணும். ஓகே. ரைஸ் வந்து குஸ்கா லெவலுக்கு வரும். ஒரு பீஸ் வரும் எக்ஸ்ட்ரா. இப்போ நீங்கள் குஸ்காவும் சேல் பண்ணுறீங்க, அது என்ன ப்ரைஸ்? அது 50 rupees. ஓகே, சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. பிரிஞ்சாலா? தேங்க்யூ. ஃபைனலாக அவங்களோட சூப்பரான நோ அஜினமோட்டோ இந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கல் ஐட்டம்ஸும் சேர்க்காத ஒரு பிரியாணி வாங்கிட்டோம். வாட்டர் பிளேட்டுக்கே உங்களுக்கு அதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு 2 வேளைக்கு சாப்பிடுவோம் போல் அந்த அளவுக்கு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரை பண்ணிடலாம். வாட்டர் பிரியாணிக்கு வந்து ஒரு பீஸ் வச்சு தராங்க, நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது. செம்ம சூடாக இருக்குங்க. ஆஹா, உடவே முடியாது போலியே. சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்னும் ஒரு 2-3 பைட் உள்ள விட்டுட்டே இருக்கும் போல இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ அவங்களோட ரைஸை ட்ரை பண்ணிடலாம். நல்லா சூப்பராக இருக்குங்க. வீட்டில் ஒரு பிரியாணி செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எந்த கலரும் ஆட் பண்ணாமல் பர்ஃபெக்டாக குக் பண்ணியிருக்காங்க. இப்போ டேஸ்ட்டு ட்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு சாப்பிடும் போதே தெரிஞ்சுக்கலாம், இதில் எந்த ஒரு அஜினமோட்டோ ஆட் பண்ணாமல் வீட்டில் எப்படி நம்ம சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இருக்குது. இன்னும் அந்த கடையில் போயிட்டு ஒரு வாசனை அந்த டேஸ்ட்டு அதெல்லாம் இருக்காப்போல, ஸோ அந்த இதுவும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனால் அந்த வீட்டில் செஞ்சு ஒரு டேஸ்ட்டு சாப்பிடுவோம்ல, சுவை அது வருது. வாசனை வைஸ் பார்த்தீங்கன்னா கடையில் போயிட்டு நம்ம வாங்குகிற அந்த வாசனை அப்படியே அடிக்குது. அது சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. அவங்களோட சிக்கன் ரைத்தா பிரிஞ்சால் ரைஸ் இதை வச்சு ஒரு பைட் போயிடலாம். ரைத்தாவில் வெள்ளரிக்காலாம் போட்டிருக்காங்களா, சூப்பராக இருக்குது. பர்ஃபெக்டான பிரியாணிங்க. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவங்களோட ஸ்பீச் பார்த்துருப்பீங்க. நான் இது வரைக்குமே யார்கிட்டையுமே அவ்வளோ போயிட்டு இன்டர்வியூ எடுத்ததில்லை, பெருசாக கேட்டதும் கிடையாது என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்ட்டு. சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் கேட்பேன், அவ்வளோதான். பெருசாக ரிவ்யூ யார்கிட்டையும் வாங்கினது கிடையாது. நம்ம சாப்பிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, ப்ரொமோஷன் பண்ணுற எதுவும் பண்ணலை. நம்ம ஒரு ஷாப் போகிறோம், ஒரு ரோட் சைட் ஷாப் போகிறோம்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம போய் வீடியோ எடுக்கிறோம். நம்ம சாப்பிட்டு நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அந்த ரிவ்யூ சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் அவங்க பேசுனது ஃபுல்லாகவே நான் போட போகிறேன், அவ்வளோதான். நான் இதை ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை முடிப்பேனா இல்லையான்னு தெரியல. ஃபுல்லாக 2 நாளாக ஃபுல்லாக வீடியோ எடுத்து டயர்ட் ஆகிட்டேன். இன்றைக்கி இதை முடிச்சுட்டு நான் உங்கள் ஃபைனல் அவுட்புட்டில் வந்து பார்க்குறேன். ஸ்டே டியூன். இங்கே ஒரு அண்ணன் சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவர்கிட்டே கேட்டுருவோம். என்ன எப்படின்னா இருக்குது? சாப்பாடு சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்குது. எவ்வளோ நாள் சாப்பிட்றீங்க? இது
ஒரு 4 மாசமா 4 மாசமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்கள் தான் பெரிய கஸ்டமரு. அப்படியா? அதான் நீங்கள் அவரே ரிவ்யூ வச்சிங்க பார்த்தீங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பரா. பட் ஆனால் 4 மாதம் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, மாமனாராக இருந்தா யாராவது தானே. சூப்பர் சூப்பர் அங்கிள். ஏற்கனவே எங்கள் சொல்லுங்களா, நீங்கள் ஒரு நிறைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. வணக்கம். சிஸ்டர் பிரியாணி அவங்க பாட்டி வந்து 1972 ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபஸ்ட்டு கடை போட்டவங்க அவங்க தான். அதுக்கப்புறம் நடுவில் கேப் ஆகிட்டு மறுபடியும் இப்போ வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் நிறைய கடை இருக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது அவங்களுடைய பாட்டி. இப்போ வந்து இந்த 50 years கேப்புக்கு அப்புறம் அவங்க பேச்சு வந்து பிரியாணி கடை போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு சாப்பாடு. நீங்கள் ரிலேட்டிவ் கிடையாதா? சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. கைஸ், ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருந்தது. பிரியாணி சாப்பிட்டா இப்போலாம் எனக்கு வேர்த்து கொட்டுதுங்க. நல்லா சூடாக சாப்பிட்றோம்ல, அதில் அப்படியே ஸ்வெட் ஆகிடுது போல். பட் பிரியாணி சாப்பிட்டா எனக்கு ஸ்வெட் ஆகுது. இது என்ன புது கதையினே தெரியல. பட் பிரியாணி செம்ம டேஸ்ட்டுங்க. ஒரு 80 rupeesக்கு ஒர்த்தபுளான ஒரு பிரியாணி. இதுக்கு நான் ரேட்டிங் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் 5 out of 4.5 கொடுப்பேன். ஏன்னா ஒரு ரோட் சைடில் வந்து இவ்வளோ சூப்பரான ஒரு பிரியாணி கிடைக்குதுன்னா ஸோ வேறு லெவல் தான். வந்தீங்கன்னா இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஆல்ரெடி சிஸ்டர் வந்து வேறு லெவல் பண்ணிகிட்ருக்காங்க. மெயின் காரணம் வந்து இங்கே அவங்க சொன்னாங்க தெரியுமா, அந்த ஃபஸ்ட்டு பிரியாணி சேல் பண்ணதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சேல் பண்ணுவோன்ட்டு. இப்போ எவ்வளோ கஸ்டமர் வராங்கன்னா அது காரணம் அவங்க கொடுத்த டேஸ்ட் தான். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. நான் 100% சொல்லுவேன், சூப்பராக இருக்குது. வந்து ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவல் பிரியாணி. ஒரு 80 rupeesக்கே ஒருத்தர் தான் இருந்துச்சு. 130க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு மீடியமாக சாப்பிட்றவங்க தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு 2 பிரியாணி வாங்கி 3 பேர் வேறு மாதிரி அடிச்சு நாக் அவுட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போது எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் கூட்டம். ஒரு 15 minutes தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே பாருங்கள் கூட்டம் குவிஞ்சிருச்சு. நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வர எல்லாருமே 4, 5, 6 அந்த மாதிரி பிரியாணி தான். நிறைய ஃபோன் கால்ஸில் ஆர்டர் வருது. அவ்வளோதான் கைஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு 4-5 வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம், ஒரு 4-5 வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. பட் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக்கு கமெண்ட்டை போட்டு விடுங்க. அது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நானும் ரொம்ப நாள் கழிச்சு தான் வீடியோ பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாவது திருத்திக்கணும்னாலும் திருத்திக்கணும்னு சொல்லுங்கள். இல்லை நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். நான் வந்து அதை முயற்சி பண்ணுறேன் திருத்திக்க. அவ்வளோதான், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சிங்கிள் ஹேண்டாக நான் எடுக்கிறேன், அதனால் நிறைய நிறை குறை இருக்கும். நான் மேக்ஸிமம் நான் வந்து நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸை வச்சு தான் நான் அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம், எப்படி கொண்டு போகலான்றதை நான் செய்யணும். அவ்வளோதான், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். சூப்பரான ஒரு கடையை ரிவ்யூ பண்ணியிருக்கேன்ற ஒரு மனசாட்சியோட ஒரு ஹாப்பினஸோடு இந்த இடத்துல இருந்து நான் போகிறேன். டாடா பாய், see you.